சாஃப்ட்வேரின் கலக்க போவது யாரு ஜூனியர்ஸ் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு கலக்க போவது யாரு ஜூனியர்ஸ். ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போற ஜூனியர். நடிப்புக்கு துரோணர் யாருன்னு கேட்டா அது கண்டிப்பா இவர்தான். ஆனா இவரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஜெராக்ஸ் பண்ணோம்னா அதுவும் பார்க்கிறதுக்கு சூப்பரா தான் இருக்கும். லெட்ஸ் வெல்கம் அரவிந்த். அறிமுகப்படுத்திக்கிறது, பல விசித்திரமான திறமசாலியை உருவாக்கியிருக்கிறது. அதில் நான் மட்டும் இன்னும் விளக்கா. எத்தனையோ காமெடியன்கள் ஏர் வந்து ஏறி எட்டு உதித்தது விட்டு ஓடிக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானோ புதுமையான மனிதனும் அல்ல. வாக்கை பாதியிலே வண்டேலே சர்வ சாதாரணமாக தெருவிலே கோலி விளையாடும் ஒரு சாதாரண புடியன் நான். பள்ளியில் குழப்பம் விழித்தேன், பெட்டி கடைக்காரை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன் என்பதையெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் இது எல்லாம் நான் மறுக்க போயிட்டேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. பள்ளியில் குழப்பம் விழித்தேன், பள்ளி கூடாது என்பதற்காக அல்ல, டியூஷன் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கில் பணம் வசூலிக்க கூடாது என்பதற்காக. விளையாட்டில் குழப்பம் விழித்தேன், விளையாட்டு கூடாது என்பதற்காக அல்ல, விளையாட்டில் போங்காட்ட கூடாது என்பதற்காக. வீட்டில் பிரச்சனை செய்தேன், இது கூடாது என்பதற்காக அல்ல, வீட்டிலே அப்பா சமைப்பதும் துணி துவைப்பதும் அம்மாவிடம் அடி வாங்குவதும் கூடாது என்பதற்காக. பெட்டிக்கடைக்காரை தாக்கினேன், பெட்டிக்கடை கூடாது என்பதற்காக அல்ல, எனக்கு சாக்லேட் தரவில்லை என்பதற்காக. உனக்கு ஏன் உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன், ஸ்டேட்டாவும் பாதிக்கப்பட்டேன். பஜாரில் உஜாரா இல்லாவிட்டால் நிஜாயம் கூறுவார்கள். பைத்தியக்கார உலகம் இது, என்னை குற்றவாளி என்கிறார்கள். இந்த குற்றவாளியின் வாக்கை பாதியிலே கொஞ்ச தூரம் கடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்து ஏபிசிடிகள் ரைம்ஸ்கள் எவ்வளோ என்று கணக்கு பார்க்க முடியும். தீர்ப்பியாவது முன் தயவு செய்து கேளுங்கள். என் பேரோ அரவிந்தர்நாத், மங்களகரமான பேர். தமிழ்நாட்டிலே சென்னையிலே ஒரு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் பெற்றோர்கள் என்னை கலக்க போவது யார் ஜூனியர்ஸில் பங்கு பெற செய்தார்கள். முதலில் ஒரு எபிசோட் பங்கு பெற்றால் போதும் என்றார்கள். நானும் தாய் சொல்லி தட்டக்கூடாது என்பதற்காக பங்கு பெற்றேன். பிறகு இன்னும் ஒரு எபிசோட் என்றார்கள், அதிலும் பங்கு பெற்று ஜெயித்தேன். இப்போது ஃபைனல்ஸில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று என் பெற்றோர்கள் மீட்டுகிறார்கள், ஜெயிக்க கூடாது என்று மற்றவர்கள் மீட்டுகிறார்கள். பாவம் என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். முத்தெடுக்க போய் கிளிஞ்சல் பொறுக்கிய கதையாய் முடிந்தது என் கதை. நான் கண்ட கண்ணை கனவாக்கினாக சிலர். அந்த சிலையை பற்றி கூறத்தான் உங்க முன்பாக இந்த கூண்டிலே சிறு உடைந்த பறவையாக நிற்கின்றேன். நான் பள்ளியில் தேர்நாட்களில் கூட 2 பக்கத்துக்கு மேல் படித்ததில்லை. ஆனால் இங்கு பக்கம் பக்கமாக பேப்பர்களை கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்கிறார்கள். எனக்கு இப்பவே கண்ணை கட்டுது. இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய தாய். என்னுடைய தந்தை என் தாய் சொல்கிறபடி எல்லாம் தலையாட்டுகிறார். என்னுடைய அப்பா மட்டுமல்ல, உலகத்தில் பல அப்பாக்கள் தங்கள் மனைவி சொல்கிறபடி எல்லாம் தஞ்சாவூர் பொம்மை போல் தலையாட்டுகிறார்கள். என் பெற்றோர்கள் நயவஞ்சர்கள். விளையாடு பாப்பா என்றார் பாரதியார். நீ போய் கலக்க போது யார் ஜூனியர்ஸில் விளையாடு என்று என்னை அனுப்பிவிட்டார்கள். என்னை விளையாட விடவில்லை. என்னை மட்டும் விட்டிருந்தால் விடுமுறை நாட்களில் சில்ட்ரன்ஸ் பார்க்கிலே ஒரு நாள், பீச்சிலே ஒரு நாள், எம்ஜிஎம்ல ஒரு நாள் என் விடுமுறையை கழித்திருக்கலாம். இப்படி என் வாழ்க்கையை ஓட்டியிருக்கலாம். ஆனால் இதை யாரும் விரும்பவில்லை. விளையாட விட்டாலா என் பெற்றோர்கள் விடவில்லை. கலக்க போவது யாரு மேடையில் திரு பாண்டியராஜன் அங்கிளின் திருதிருமையை மிரட்டியது. ஓடினேன். அச்சனாண்டி திருப்பி என்னை பயமுடுத்தியது. ஓடினேன். ரம்யாக்காவின் மேக்கப் என்னை துரத்தியது. ஆடியன்ஸின் அமைதி என்னை அச்சுறுத்தியது. ஓடினேன் ஓடினேன் விஜய் டிவி வாசல் வரை ஓடினேன். என்னை விரட்டியதால் திரும்பி வந்து விட்டேன். என் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர். கலக்க போவது ஜூனியர் புரோகிராமில் என்னை கொண்டு வந்து விட்டது என்னுடைய பெற்றோரின் குற்றமா அல்லது தொலைக்காட்சியின் குற்றமா? செலக்ஷனில் நான் செலக்ட் ஆனது டைரக்டரின் குற்றமா அல்லது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸின் குற்றமா? ஆரம்பத்தில் ஸ்டாண்டர்ட் காமெடி மட்டும் செய்து கொண்டிருந்த என்னை வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டது ரசிகர்களின் குற்றமா அல்லது என்னுடைய அம்மாவின் குற்றமா? ஒவ்வொரு எபிசோடிலும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியது
பெர்ஃபார்மன்ஸை நம்ம மறக்கிற அளவுக்கு ஒரு புது ட்ரெண்ட் செட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு இந்த பராசக்தியில அரவிந்த் ரகுநாத். அண்ட் வந்து அந்த பராசக்தியில பார்த்தோம்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட முதல் படம் அது. அதுல அவரோட பெஸ்ட் ஃபுல் டேலண்ட்டையும் அதுல காமிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இவரோட ஃபுல் பெஸ்ட் டேலண்ட்டையும் இவர் காமிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் சுஜா, how do you feel? எப்படி இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ்? உங்க பக்கத்துல நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் உங்களை பார்த்ததுல இருந்து முடிக்கிற வரைக்கும் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். எப்படி உங்களால இப்படி முடிஞ்சது? உங்க அம்மாவை ஓட்டுறீங்க, அங்க உட்கார்ந்துருக்கவங்கள ஓட்டுறீங்க, என்ன ஓட்டுறீங்க, பாக்குறவங்களையும் ஓட்டிட்டு இருக்கீங்க. சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் சுஜா. ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறீங்க? பாண்டிராஜன் சார் என்ன சொல்றது இவனை பத்தி? தூய தமிழ்ன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் நடிகர் திலகத்துடைய அந்த உச்சரிப்பு இருக்குல்ல, நடிகர் திலகத்துடைய ஆவி இங்க எங்கேயா இருந்ததுன்னா அவருடைய ஆத்மா உன்னை பார்த்து ஐயோ இவன்ல வாரிசுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியுடைய வரலாறுல காந்தி படத்துல கூட ஒரு காட்சி வரும். அவரை கூண்டுக்கு கொண்டு வரும்போது நீதிபதி எந்திரிச்சு நிற்பார். அந்த வகையில உனக்காக நான் எந்திரிச்சிக்கிறேன். Thank you. Excellent. பிரமாதம். Thank you, sir. தேங்க்யூ சோ மச் பாண்டியராஜன் சார். அர்ச்சனா என்ன சொல்ல போறீங்க? இதுல வந்து வெளி உலகத்துல தான் கலக்க போகுது யாரு ஜூனியர்ஸ்க்கு வில்லன் எனிமீஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஒருத்தனை உள்ள வச்சு நாங்களே வளர்க்குறோன்றது இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சது. அம்மா அப்பாவை போட்டு அந்த தாக்கு. ஆனா உண்மை நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னது வந்து 100% உண்மை. 2 பேஜ் கூட நான் படிச்சது இல்ல, 5 பேஜ் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க. பட் அரவிந்த், you are undoubtedly our little best boy on the show and we love you for it. தேங்க்யூ சோ மச் ஜட்ஜஸ். இப்படி ஒரு glorious-ஆன பெர்ஃபார்மன்ஸை ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்த glorious-ஆன பெர்ஃபார்மன்ஸை அடுத்த டேலண்ட் கிட்ட இருந்து பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். அது வரைக்கும் நீங்க கலகலன்னு சிரிங்க, கலக்கலா இருங்க. இது கலக்க போகுது யாரு? ஜூனியர்ஸ். அவன் நாட டெவலப் பண்ண ஃபாரின் போறான், நீ என்ன பப்ளிக்ல யூரின் போறியாடா? ஒரு வாட்டர் பாக்கெட் 1 ரூபாய் விக்கிறாங்க. ஆனா அது குடிச்சிட்டு பாத்ரூம் போறதுக்கு 2 ரூபாய் கேக்குறாங்க. என்ன கொடுமை சனியன். இவங்க பேர் தான் ரம்யா. சும்மா நிப்பாங்க டம்மியா. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கடைசியா வரது இவங்க தான். ஃபர்ஸ்டா வீட்டுக்கு போறவங்க இவங்க தான். SNM Kids Wear கலக்க போவது